ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான மிகவும் பயனுள்ள கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. நான் ஏற்கனவே 2 கிச்சன் டிப்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள். அதே போல் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வீடியோஸ் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இப்போ இன்றைக்கி நம்ம இந்த டிப்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1. நம்ம காலையில் சுண்டல் குழம்பு வைக்கணுன்னா நைட்டே ஊற வச்சுடுவோம். சில டைம் மறந்து போயிடும். ஆனால் வேறு வெஜிடபிள் எதுவுமே இருக்காது, இதுதான் வைக்கணும் அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் நான் இன்றைக்கி 1 கப் அளவிற்கு சுண்டல் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கழுவிக்கலாம். கழுவி ஒரு ஹாட் பாக்ஸில் சேர்த்துக்கலாங்க. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்ச உடனே இப்படி நம்ம பண்ணி வச்சோம்னா 6 மணிக்குள்ளே மற்ற சமையல் முடிக்கிறதுக்குள்ளே இது நல்லா ஊறிடும். இப்போ இதோட நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றிடலாம். ஊற்றி இதை மூடி வச்சிடலாங்க. முதல்லையே நல்லா கழுவிடுங்க சுண்டலை. இப்போது கழுவின சுண்டல் நல்லா சுடுதண்ணி கொதிக்கிற தண்ணி ஊற்றி மூடி வச்சாச்சு. இப்போது 1 ஹவர் கழித்து இதை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. நம்ம ஓவர் நைட் ஊற வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்லா குண்டு குண்டாக ஊறி வந்திருக்குது பாருங்கள். இதோட தோலை நான் லேசாக அழுத்தி காமிக்கிறேன். பாருங்கள், ரிமூவ் ஆகுது. இதிலிருந்தே தெரியும் இது நல்லா ஊறி இருக்குதுன்னு. இதை ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் குக்கரில் வச்சோம்னா நமக்கு சூப்பரான சுண்டல் குழம்பு ரெடி ஆகிடும். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் இது. இப்போ நம்ம அடுத்ததாக டிப் நம்பர் 2 பார்க்கலாம். நம்ம வீட்டில் டெய்லி ஈவினிங் டைமில் பொதுவாக ஏதாவது பொரிச்சு எடுப்போம். வடை, போண்டா, பஜ்ஜி இந்த மாதிரி பொரிச்சு எடுப்போம். இது நான் கோபி மஞ்சூரியன் பொரிச்ச எண்ணெய். பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயை நம்ம திருப்பி தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணும் பொழுது ஒரு மாதிரி வாசனை வரும். அந்த வாசனையை எப்படி சரி பண்ணலாம், போக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு. பொரித்து எடுத்து நம்ம வடை, போண்டா எல்லாத்தையும் எடுத்த உடனே அதே எண்ணெயில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் புளியை போட்டு அந்த புளி நல்லா கருகி வர்ற வரைக்கும் அந்த எண்ணெயிலையே பொரிய விடணுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூடான எண்ணெய் இருக்கும் இல்லைங்களா, ஆல்ரெடி நம்ம பொரிச்செடுத்த எண்ணெய், அதே எண்ணெயில் தான் போடுறோம். நல்லா பொரிஞ்சு பபுள்ஸ் எல்லாம் அடங்கின உடனே அந்த புளியை நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ அந்த வாடை எல்லாமே போயிடும். இதை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது டிப் நம்பர் 3. நம்ம எல்லாருமே டெய்லி யூஸுக்கு நிறைய பூண்டு யூஸ் பண்ணுறோம். ஆனால் பூண்டு நம்ம ஒன்றா ஹோல்சேலில் வாங்கும் பொழுது சம்டைம்ஸ் அது உள்ளே இருக்கிறதெல்லாம் போயிடும், ஒரு மாதிரி பொசுன்னு ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த பூண்டோட அந்த வேர் பகுதி இருக்குது பாருங்கள் கீழே, அதை நம்ம லேசாக தீயில் சுட்டுக்கலாம். நீங்கள் கேஸில் கூட வச்சு சுட்டுக்கலாம். ஆனால் நம்ம கையில் ரொம்ப சூடுபடும், அதனால தான் நான் கேண்டில் வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி லேசாக கருகிற மாதிரி அதை சுட்டுக்கலாங்க, அந்த பகுதியை மட்டும். இப்போ இதை ஒரு பாத்திரம், நீங்கள் ஒரு பாத்திரமோ இல்லை டப்பாவோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக உப்பு தூவிக்கலாங்க. இந்த உப்பு ஃப்ரெஷ்ஷாக தான் உப்பு யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நம்ம இப்போ பேக்கிங்கெல்லாம் பாத்திரத்தில் பேக் பண்ணும்பொழுது, கேக் பண்ணும்பொழுது உப்பு சேர்க்குறோம் இல்லைங்களா, அந்த உப்பு கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். இந்த உப்பில் இந்த கருகிய பகுதி இருக்குது இல்லைங்களா, அது உப்பில் படுற மாதிரி இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி போட்டு ட்ரேலையோ டப்பாலையோ போட்டு வச்சா ரொம்ப நாளைக்கு அது நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அடுத்தது டிப் நம்பர் 4. நம்ம வீட்டிலலாம் இந்த ப்ளக் பாயிண்ட் இல்லைன்னா கரண்ட் அந்த ஸ்விட்ச் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸ்விட்ச் போர்டு, இதெல்லாம் பொதுவாக கிச்சனில் ரொம்பவே ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்கோட அழுக்கு மாதிரி இருக்கும். இப்போ இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சமாக கால்கேட் பேஸ்ட் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை அந்த சுவிட்ச் போர்டு மேலே வச்சு லேசாக தொடச்சிக்கலாங்க. நீங்கள் மெலிசான துணி இருந்தால் அதில் கூட பேஸ்ட்டை எடுத்து தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி வரும்பொழுது அதில் இருக்கிற அழுக்கு, அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்துடும். நீங்கள் ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி நினச்சிங்கன்னா லேசாக தண்ணி தொட்டு கூட அந்த இடத்த தொடச்சிக்கலாம் பேஸ்ட்டோடு சேர்த்து.
பாருங்கள், தொடச்சி முடிச்சுட்டு இன்னொரு ஒரு டிஷ்யூ பேப்பர் டவல் எடுத்து மறுபடியும் தொடச்சி விட்ருக்கிறேன் நான். இப்போ பாருங்கள் எப்படி நல்லா க்ளீனாக பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு. இதே மாதிரி இப்போ இது ஃப்ளக் பாயிண்ட். இது வந்து நம்ம ஸ்விட்ச் போர்டில் செய்யும்பொழுது அந்த ஸ்விட்ச் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல படிஞ்சிருக்கும். அது நம்மளால் பேப்பர் டவல் இல்லைன்னா துணினால் எடுக்க முடியல. அந்த மாதிரி டைமில் அந்த இடத்துல நம்ம பழைய ப்ரஷ் வச்சு தேய்ச்சி விட்டுக்கலாம். நம்ம பல் தேய்க்கிற மாதிரியே, ஆனால் ஜாஸ்தி தண்ணி இல்லாமல் இதை தேய்ச்சி விட்டுக்கலாங்க. நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். அடுத்தது டிப் நம்பர் 5. இப்போ மழைக்காலம் ஆயிடுச்சு. நம்ம இந்த தீப்பெட்டியெல்லாம் வச்சோம்னா சம்டைம்ஸ் சைடெல்லாம் ஓரங்களில் நமுத்து போயிடும். அந்த குச்சி வந்து நமுத்து போயிடும். நம்ம உரசினா வந்து தீயே வராது. ஒரு மாதிரியாக இருக்கும் குச்சி எல்லாமே. இப்போ குச்சி வந்து நல்லா காஞ்ச மாதிரி இருக்கணும் அந்த மருந்து பகுதி. அதுக்காக நம்ம கொஞ்சமாக அரிசியை இந்த தீப்பெட்டிக்குள்ளே போட்டுக்கலாங்க. இந்த பாக்ஸ்க்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஈரத்தன்மை இருந்தால் கூட அந்த அரிசி அதை வந்து உறிஞ்சி எடுத்துரும். இப்போ நம்ம இப்படியே வச்சுட்டு இந்த குச்சியை எடுத்து உரசினோம்னா மழைக்காலமானாலும் என்ன தான் வீட்டுக்குள்ளே குளிராக இருந்தாலுமே சீக்கிரமாக இதை உரசி எடுக்கலாம். இது ஒரு சூப்பரான டிப் தாங்க, மழைக்காலத்துக்கு யூஸ் ஆகிறது. அடுத்தது டிப் நம்பர் 6. நம்ம எல்லாருமே நிறைய பிஸ்கட் பேக்கெட்ஸ் எல்லாம் வாங்குகிறோம். வீட்லேயே 2-3 விதமாக பிஸ்கட் பேக்கெட்ஸ் வாங்குவோம். வாங்கி எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு பேக்கெட்டை ஓப்பன் பண்ணுவாங்க. அதை அப்படியே விட்டுருவோம். சம்டைம்ஸ் நமுத்துடும். இது நமுத்து போகாமல் இருக்கணும் அப்படின்னா, மொறுன்னு இருக்கணும்னா ஒரு பாத்திரத்தில், அதாவது ஒரு பவுலில் இல்லைன்னா ஒரு டப்பாவில் அடியில் கொஞ்சம் அரிசி போட்டு அதுக்கு மேலே ஒரு பேப்பர் டவல் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம என்னென்ன பிஸ்கட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையும் அந்த பாக்ஸில் போட்டுக்கலாம். போட்டு மேலால் ஒரு பேப்பர் டவல் வச்சு மூடிட்டு இந்த டப்பாவை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா, நீங்கள் 10 நாள் 15 நாள் ஆனாலுமே நம்ம கடையிலேருந்து வாங்கி பேக்கெட் பிரிக்கும்போது இருக்கிற அதே முறுமுறுப்போடு இருக்கும். அடுத்தது டிப் நம்பர் 7. ஒரு பவுலில் நான் இன்றைக்கி நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம கண்ணாடி வளையலை போடுறேன். கண்ணாடி வளையல் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப விருப்பமாக இருக்கும். ஆனால் நம்ம போடும்போது என்ன ஆகும், டப்னு எல்லாமே உடஞ்சி வரும். நம்ம கையில் போடும்பொழுது புதுசாக வாங்கின வளையலே அந்த மாதிரி ஆகும். இந்த வளையலை நம்ம வாங்கிட்டு வந்த உடனே நல்லா கொதிக்கிற தண்ணியை எடுத்து அந்த தண்ணியில் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா அந்த வளையலில் அந்த 2 ஆட் ஆகிற பகுதி இருக்கும் பாருங்கள், 2 பகுதியும் அந்த வட்டமாக வந்து சேர்ற பகுதி இருக்கும், ஒரு கேப் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடம் தான் உடையிறதுக்கான ரீசன். அந்த இடம் வந்து கொஞ்சம் இறுகும். அப்போது இந்த வளையல் வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம உடையாமல் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு டிப் இது. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் 7 கிச்சன் டிப்ஸ் வீடியோஸ் பார்த்துருக்கிறீங்க. டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ